எல்லாத்தையும் இங்கிட்டு அவனு கிட்ட நம்ம என்ன பார்த்தோம் போன செஷன்ல இந்த ஸ்பைடர் அந்த ஃபிளைட் இந்த போயம்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துருப்போம். போயனுடைய விளக்கத்தை நம்ம போன செஷன்ல பார்த்துருப்போம். Let me quickly recap the poem. The poem that என்ன ரெண்டு கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது இந்த சுஜியும் மற்றும் நெல்லியும். They are two major characters in the poem. The spider chases applied to enter its web. அதனுடைய மலைக்கு எப்படியாவது வர வைக்கணுங்கிறதுதான் அந்த செலுத்தியோடைய திட்டமா இருந்தது. ஜீசஸ் ஃபிளை விடவே இல்லை. இப்படிதான் அந்த நீ நிராகரிச்சாலும் அந்த சிலந்தியோட வலைக்கு அந்த நீ வர்றதாவே இல்லை. Spider chases fly to enter. Describes about its living room and the ஏதாவது சொல்லி தன்னுடைய வலைக்கு அழைக்கணும்னு பாக்குறது இந்த சிலந்தி. ஆனா பெண் ரொம்ப புத்திசாலியா இருக்கு. The fly is wicked இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? The fly is wicked ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு. And it refuses to enter into its அதனுடைய வீட்டுக்கு இது போறதுக்கு மறுக்குது. ஒரு பொருள் ஆர்வம் இல்லை. இததான் அழகா வர வைச்சாலும் சரி, இதுக்கு அது இது கொடுக்குற மாதிரியே இல்லை. தன்னுடைய வீட்டுல ஒரு அழகான பனிக்கரை இருக்கு. அதுல நீ ஓய்வு எடுத்துக்கணும். நீ எப்ப பாரு பிஸியாவே இருக்க, வேலை பறந்துட்டே இருக்க, ஒரு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கணும். நீ எடுத்துக்கோன்னு சொல்றது. It asks to take rest in its house. Spider requests spider force. அதனுடைய அழையா வீழ்ந்தாங்க வெயில அழைக்கிறது மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு அழகை பார்க்கணும். அதுல ஓய்வு எடுத்துக்கணும், சாப்பாடெல்லாம் எடுத்துக்கணும்னு அது சொல்றது. ஆனா வெயில் இடம் கொடுக்கறதாவே இல்லை. அது மறுத்துட்டே இல்லை, எனக்கு வேண்டாம். உன்னுடைய வீட்டுக்கு நானும் திருப்பி திருப்பி வெளியே வரமாட்டாங்க. அதெல்லாம் இருந்ததுதான் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தான் பதில் அது சொல்லிக்கிட்டே இருக்கு. போயிட்டு ஆஃபர்ஸ் ஃபுட் உணவு விதவிதமான உணவுகள் எல்லாம் நான் உனக்கு தரேன். ஆஃபர்ஸ் கிவ் ஃபுட் பட் சப்ளை டிக்ளைன். அதாவது மறுக்கிறதுங்கிறதான் டிக்ளைன்ஸ்க்கான அர்த்தம். டிக்ளைன்ஸ் தி ஆஃபர் என்ன பண்ணணும். அது ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு இல்லையா அந்த
புத்திசாலித்தனமா மென்மையா பேசி அதை மறுக்கிறது. கடைசியா தன்னோட அழகால வர்ணிக்கப்பட்டவங்க தன்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கிரீடங்கள், கண் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரெக்கைகளுடைய நிறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அது அழகுல மயங்கி வருதுப்பா. நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம்ல, நம்ம எப்படி வர்ணிச்சிருக்கு இந்த சிலந்தி பூச்சி நம்மளுடைய அழகு பத்தி புகழ்ந்து பேசினவங்க இதவே மயங்கி போயிடுது. இந்த வார்த்தைகள்லாம் மயங்கி போயிடுது. Life is declaring the offer of the spider very politely. Finally, gets discovered. Gets carefully flattered the spider. பொய்யான முயற்சி இந்த கிளம்பி இல்லையா இந்த இங்க பத்தி கேட்ட உடனே அப்படியே வார்த்தையில மயங்கி போயிடுது. How does it face this spider faces its eyes, empathy eyes, things, also the wisdom of the flight. புத்திசாலித்தனமான ஒரு ஈயா இருக்கிறது. உங்களுடைய கண்களாகட்டும், எத்தைகளாகட்டும், பற்கள் வீட்டில் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றது இல்லையா? Empathy eyes, wings, also wisdom of the life. யார் புகழ்ந்து பேசுறா? இதுதான் நீங்க பார்த்து புகழ்ந்து பேசுறது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில நான் அழகா பார்க்க சொல்லுது. கடைசியா தன்னுடைய வார்த்தைகள்ல மயங்கி tempted to the words, tempted by the words of the spider. Right? Falls as a victim. To ஆரம்பத்துல எந்த அளவுக்கு அது அந்த புகழ்ச்சி இடம் கொடுக்கலையோ மதிக்குதோ கடைசி வரைக்கும் அது அப்படி இல்லை. கடைசியில தன்னோட அழகை வர்ணித்து சொன்னோன்னா வார்த்தைகள்ல மயங்கி பெரிய சிலந்தியோட வலையில போய் சிக்கின்றது. சிலந்தி தன்னுடைய வலைக்குள் வெளியை அழைத்துக் கொண்டது. அதுக்காக இந்த போயட் கடைசியா இந்த போயத்தினுடைய மாறலா என்ன சொல்லுவாரு? யாருமே நமக்கு மோசமான புகழ்ச்சி நமக்கு தராங்கன்னா நம்ம அந்த வார்த்தைகள்லாம் மயங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் இல்லையா? We shouldn't fall to the false flatters of the people around us. ஒரு தப்பான புகழ்ச்சி, ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல தேவையில்லாத புகழ்ச்சி வச்சு நம்ம வீதியிலை கொடுக்கக்கூடாது. இதுதான் இந்த போராட்டத்துடைய மாடலாவே இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில பார்க்கலாம். ஓகேயா? போயமுடைய சம்மதி தான் நான் எழுதிப்பேன் நடந்தது. எப்படி இந்த சிலந்தினுடைய வலைக்கு இந்த மாதிரிங்கிறதுதான் நான் எழுதிப்பேன். போயத்தை யார் எழுதிப்பா? என் தமிழ் தெரிஞ்சு மூர்த்தி ஆத்தர். போயத்தினுடைய ஆத்தர் யாரு? மேரி பாட்டம் ஆகஸ்ட். மேரி பாட்டம்
Read the following lines to the poem and answer the questions in a sentence or two. First கேள்வி நான் படிக்கிறேன். அந்த கேள்வி படிச்சு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலையும் பார்க்கலாம். ஓகே, share the textbook where this இந்த கேள்விக்கான பதிலை நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். நான் காமிக்கிறேன். Read the following lines from the poem and answer the questions in a sentence or two. The way into my parlor is up a winding stair, and I'm very curious things to show when you are there. How can the fly reach the spider's parlor? How can the fly reach the spider's parlor? The spider's parlor can be through a winding stair. இந்த வளைந்து போகக்கூடிய படிக்கட்டுகள் வழியாக சென்று விட முடியும். First question is subdivision. அரைப்பு அறை parlor. இப்போ ஒரு spider parlor can be reached. Reach to a winding stair. What will the fly get to see in the parlor? Parlor portion வந்து எப்படி பார்க்க முடியும்? The fly will get to see curious things. நுணுக்கமான விஷயங்கள், ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து இந்த இதுனால பார்க்க முடியும். The fly will get to see oh, no, no, said the little fly. Kind sir, that cannot be. I heard what's in your pantry, and I do not wish to see. யார் சொல்றா? நீதானே சிலம்பிய பார்த்து சொல்றது இல்லையா? செகண்ட் கொஸ்டின்கான 2 வரிகள் அந்த போனுடைய லைனை தான் நான் படிச்சுட்டேன். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இஸ் த ஃப்ளை வில்லிங் டு என்டர் த ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி? இந்த சாப்பாடு உணவு அறைக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கா, வர்றதுக்கு தயாரா இருக்கா அந்த அழைப்புக்கு? நோ, ஃப்ளை isn't இஸ்லாமுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் இது. இது willing to enter spiders பேண்ட்ரி. Can you guess what was in the pantry? The pantry என்னெல்லாம் இருந்தது? அது நிறைய உணவு பதார்த்தங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி ஸ்பைடர் சொல்றது. ஆனா உண்மையிலேயே என்ன இருந்தது? Can you guess what was in the pantry? என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லி இருப்பீங்க? ஒண்ணி மற்ற பூச்சிகள்லாம் வந்து இறந்து இருந்திருக்கும் இல்லையா, அதுதான் இருந்திருக்கும். ஒண்ணி remains of dead flies, இறந்து போன ஈக்கள் அந்த இடத்துல இருந்திருக்கும். The remains of dead flies may be found in the pantry.
Like, you know the baby, he teacher, said the spider. You're witty and you're wise. How handsome are your gauzy lips. That is really a truly fact. It comes from the vision and the how handsome are your gauzy wings? How brilliant are your eyes? Use the bird used for the spider to describe things like இதெல்லாம் வார்த்தைகள் வந்து வந்து பெரிய பார்த்து உபயோகிச்சிருக்கு தன்னோட அழகை விவரிப்பது இதெல்லாம் இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முதல் கேள்விக்கான பதில அறிவிச்சுக்கலாமா முதல் கேள்விக்கான பதில நான் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முதல் கேள்விக்கான பதில நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் இதை நம்ம பண்ணிட்டு கேள்வி என்ன list the word used by the spider to describe the fly இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்கு we we why தரமான ஒரு நகைச்சுவை உணர்வு சாரி நகைச்சுவை உணர்வுடன் கலந்த ஒரு புத்திசாலித்தனத்தை நாம் விட்டு என்று அழைப்போம் வைஸ் ஹேண்ட்ஸம் சுவாசி இந்தியர் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கு இந்த லைன்ல டிக்ஷனரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி to describe the flight என்ன பண்றது ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது the spider calls the fly with the spider tries to avoid அதாவது ஒரு காரணத்தை சொல்லி புத்திசாலித்தனமா காரணத்தை சொல்லி தவிர்க்க பார்க்குது அதனுடைய குழந்தை வாடிக்குள்ள போறதுக்கு எப்படியோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த புத்திசாலித்தனமா தப்பிக்கிறதுனாலதான் அதை விக்கின்னு அழைக்கப்படுது சரியா அதனால கேள்வி படிப்போம் பதில எழுதிட்டாச்சா எல்லாரும் what is the meaning of gossip? Gossipனா என்னன்னு கேட்டிருக்கீங்க. Gossipனா the thin
and transparent சொல்லணும். இதுக்கு வேற வேர்டான காஸ்லயும் பயன்படுத்தியிருக்காங்க. அதோடைய வெற்றிகள் எப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பின்னாடி வந்து இந்த இங்கிலீஷனுடைய அழகு விவரிக்க அதனுடைய வெற்றிகள் describing its things as gauzy, thin and transparent. அதுதான் அதுக்கான அர்த்தம். Okay, let's clarify. இன்னொன்னு சொல்லுவோம். அதுக்கு எப்போ நம்ம thank you for asking me this now. Lot of filling answer then and there. The spider turned him around. The spider turned him round about and went to his den. For then he knew the silly fly would come soon back again. Why is the poet using the word dead to describe the spider's web? டென்ங்கிறது யார் பயன்படுத்தும்? சிங்கத்தினுடைய அறை அதனுடைய இருக்கும் இடம் தான் டென் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இங்க வந்து இந்த கவிஞர் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். The spider like the spider is like a lion. It is dead. தன்னுடைய அறையில தன்னுடைய அதுதான் ராஜாவா இருக்கு. like a lion. lion ஒரு சிங்கத்தை போல இருக்கு தன்னுடைய அறையில. Who the poet used this word? அதனாலதான் இந்த கவிதை இந்த வார்த்தையை பயன்படுத்த Who the poet used this word? ஏன் இந்த டென்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க? ஸ்பைடர் இஸ் லைக் அ லயன். இது வந்து சிங்கத்தை போல இருக்கு தன்னுடைய அறையில வசிக்கும் இடத்துல. அதனாலதான் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. Why was the spider sure that the fly would come back again? எந்த ஒரு உறுதியான அதை அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு மறுபடியும் அது வரும்னு. Spider had flattered புகழ்ந்து விளையாடும். Spider had flattered. Sorry, the word had is used. The spider had flattered. It is the effort implied of its beauty. Those who were sure. அதனாலதான் அது ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. வந்து தன்னுடைய அழைத்தது வரும். Those who were sure it would come back again. அதனாலதான் மறுபடியும் அது திருப்பி வருங்கிற நம்பிக்கை அதுக்கு இருந்தது. நான் ஐந்தாவது கேள்வி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏங்க இம்பார்ட்டன்ஸ் பத்தி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வாட்டி இந்த கேள்வியானது போன பரிசுகள்ல பார்க்கறத கேட்கப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த முதல் கேள்வி இது. With buzzy wings, he hung aloft, then and nearer grew, thinking only of her beautiful eyes and green and purple hue. Who does she refer to? அவள் அப்படிங்கிறது இங்க யாரை குறிக்கிறது? அவள்ங்கிறது அந்த ஈய குறிக்கிறது. He refers to the flight.
ஐந்தாவது கேள்வி ஏ பிரிவுக்கான பதில். Who does she refers to? She refers to the flight. What is she thinking of? அவள் எதை நினைச்சிருந்தா? She was thinking of her beautiful eyes. அவள் அழகான கண்கள். இது வந்துச்சு இல்லையா? அதை நினைச்சிருந்தது. சரி. She was color of her wings. தன்னுடைய ரெக்கையினுடைய நிறத்தை வந்து அது எடுத்து பார்க்கலாம். அதனால இது ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கும். Thinking only of her brilliant eyes, green and purple hue. ஆறாவது கேள்வி. And now, dear little children, who may this story read? யார் இந்த கதையில படிக்கிறீங்களோ? So I will see flattering words. I pray you never give heed. அவசியமே இல்லாத பொய்யான புகழ்ச்சிக்கு வந்து இதை கொடுக்காதீங்க அப்படிங்கறதுதான் இந்த போயனுடைய ரிக்வெஸ்டா இருக்கு. இந்த போயம் முடிக்கிறத கூட ஐ ரெஃபர் டு யார் சொல்றாங்க? போயட். ஐ ரெஃபர் டு தி போயட். ஐ ரிக்வெஸ்ட் யூ. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். What is the advice given to the leader? அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்திய உங்களுக்கு இந்த போயத்தை படிக்கிறவங்களுக்கு. The poet advises us not to fall into fall prey to. CRA இல்லை. CRA வேண்டிக்கிறது. இது வந்து இந்த வலைத்தளம் போய் ஒரு வழியாகுது. அது மாதிரி to fall prey to flattery and sweet words. அது அப்படியே மயங்கி போடுது. இந்த பிறவியோட வழிபாடு பலியாகுது இல்லையா? இங்க பிரேயர் சொல்லப்படுது. பயம். CRAY. CRAY. இந்த 4 கேள்விகளுக்கான பதில நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஏழு பிரிவுல கேட்கப்பட்ட 6 கேள்விகளுக்கான பதில பார்த்திருக்கோம். We are still having B and C subdivision. Then B, it has fill in the blank. C பிரிவுல கேட்கப்பட்டது long answer question. அதை நம்ம வந்து அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மூவ் ஆன் டு தி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த போயம் சம்பந்தமா தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பேன். இல்லையா? உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சதுன்னா சுலபமாவே இதுல வந்து எடுத்துட முடியும். டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஃபியூ கொஸ்டின்ஸ் பசங்களுக்கு மார்னிங் ஒர்க் போற கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி மார்னிங் ஒர்க் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். நம்ம புத்தகத்திலேயே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. மாடல் ஒர்க் சம்பந்தமா இந்த கேட்டகரி பேஜ்ல சப்ளிமெண்ட் ரீடிங் பண்ணலாம். அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல இருந்து சில கேள்விகளுக்கான பதிலையும் பார்க்கலாம். ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்.
Okay. Spider the Fly. The author of the poem Spider the Fly is Neil Howard G. Patel. The author, the act of spying is to watch, is to watch something secretly, something hard. கடினமா ஒரு விஷயத்த பார்க்கறது, இல்ல மறைமுகமா ஒரு விஷயத்த பார்க்கறது. இது போயிருக்காங்க நம்ம The father really leads through a spiral stair, winding stair. இந்த போயத்துல என்ன வழிகள் சொல்லப்பட்டிருக்கு? The fly will get dash in the father. The fly will get curious things, beautiful things in the father. What will it get? Boys நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இந்த கருத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. Curious things, that means beautiful things. அஞ்சாவது கேள்வி பண்றது பார்த்தா the fly is ready to enter the spider's country. Is it true or false? The poet advances through the poem not to fall prey to flattery, sleepers, or even both flattery and sleepers. During Indian theatre, the better will explain one. Okay. During things it refers to objects, events, or situations. நிச்சயம் வந்து சாதாரணமா நம்மளால அது பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு வியப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது வியப்பா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதை நம்ம கியூரியஸ் திங்ஸ்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா இருக்கு நம்மளுடைய மூச்சுடைய அறை இந்த பேக்கரி உணவு பதார்த்தங்கள்லாம் வைக்கக்கூடிய இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு வந்து அது இணைய பெயர்னு சொல்றது. அதுதான் கியூரியஸ் திங்ஸ் நீங்க நம்ம குறிப்பிட வேண்டியது. ஓகேயா? செவன்த் ஒன் ட்ரைனிங் மீன்ஸ் யூஸ்லெஸ் ஆர் யூஸ்ஃபுல். உபயோகம் இல்லாமல் வந்து இல்லாமல் இருக்கக்கூடியதை சொல்கிறோம் அல்லது உபயோகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிறோம். அதாவது the flights robe are dash and dash, green and purple, grey and pink.
The spider's father had pretty curtains, comfortable bed, or both pretty curtains and comfortable bed. When the fly refuses to get attracted, the spider tries to trap it by flapping and praising. Sorry, flapping and praising its appearance, its eyes. மறுக்கிற போது அதாவது இந்த ஈ வந்து மறுக்கிறதுங்க இந்த ஸ்பைனுடைய பொய்யான வார்த்தைகள் கடைசியா அது எப்படி சிக்கிறது தன்னுடைய அழகை பத்தி வர்ணித்து சொன்னதுனாலயா கண்களை பத்தி சொன்னதுனாலயா இங்க பார்த்துட்டு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது appearance is eyes. பத்து தேதிக்கு நம்ம வந்து எழுதி நம்பர் because small wave pertaining to model verbs actually here உங்க வீட்டுல இருந்து கூட செக் பண்ணி பார்க்கலாம் உங்க புத்தகத்துல ட்ரைனிங் சானல் தரப்பட்டிருக்கு சொல்லி இந்த மாதிரி you will also be able to answer the questions. It is good to be able to understand these answers even more well. கேள்விகளுக்கான பதில் அது தெரியணும்னா அதுவும் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கான தன்னம்பிக்கையும் அதிகமாகும் இல்லையா we dash take photos here we can take photos here we must take இதெல்லாம் இங்க போட்டோஸ் புகைப்படங்கள் எடுத்துக்க முடியும் we can take correct you dash smoke so much என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க you couldn't smoke so much you shouldn't smoke so much நீங்க ரொம்பவே புகைப்பிடிக்க கூடாது உன்னால ரொம்ப புகைப்பிடிக்க முடியல புகைப்பிடிக்க கூடாது correct shouldn't கரெக்டா சொல்லியிருக்கீங்க a surgeon dash make mistakes a surgeon ஒரு மருத்துவர் ஆபரேஷன் செய்யக்கூடிய நபர் தவறுகள் செய்யக்கூடாது surgeon wasn't make mistakes couldn't make mistakes couldn't தான் செய்ய முடியல முடியாது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் கரெக்ட் மருத்துவ வார்த்தை தான் தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங் Can I have the menu please இன்னும் வந்து எனக்கு கொடுக்க முடியுமா எனக்கு கிடைக்குமா could I have the menu please அதிகமாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம அதிகாரமா கேட்போமா இல்ல ஒரு ப்ளீஸ் பொலைட்டா கேட்போமா இன்னும் பொலைட்டா could I have the menu please we dash go if you invited us ஒருவேளை அழைச்சிங்கன்னா நாங்க கட்டாயமா போவோம் we will go if you invited us you dash brush your teeth every day இது கட்டாயமாக உங்களோட பற்களை தினமும் கேட்க வேண்டும் உங்களால முடியும் அப்படிங்கிற வார்த்தையா கட்டாயமாக செய்யணுங்கிற வார்த்தை பயன்படுத்துவா இவங்க கண்டிப்பா செய்யணும் மஸ்ட் brush your teeth every day கரெக்ட் பீட்டர் பேட் ஸ்பீக் இங்கிலீஷ் பீட்டரால இங்கிலீஷ் பேச முடியும் பீட்டர் இங்கிலீஷ் பேச சாரி பீட்டர் ஸ்பானிஷ் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல பாருங்க பீட்டரால பேச முடியல ஒரு சாரி இது வந்து கால் வர்சஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா அதனால பேச முடியாது கால் இங்கிலீஷ் ஐ டேஷ் ஈட் when I finish this நான் இதை சாப்பிடுவேன் நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை சாப்பிடுவேன் eat when I finish this I will eat when I finish this நான் இதை சாப்பிடுவேன் உறுதியா சொல்லிருக்கேன் இதனால will if I were you I dash do it ஒருவேளை நான் நானா இருந்தேன்னா நானா இருந்தேன்னா if I were you I wouldn't do it I won't do it அதை செஞ்சிருக்க மாட்டேன் லில்லி dash swim when she was 6 கடந்த காலத்தை பத்தி பேசப்படுது இது நான் சொல்ல 6 வயசுல இருந்த போது நான் ஒரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அவளால வீட்டு முடிஞ்சது
இது முடியல. பாசிட்டிவாக குட் புரியல. We couldn't swim when he was 6. பண்ணி பார்ப்போமா? ஓ ஓ, இந்த கேள்விகளுக்கான பதில் தவறாக இருக்கு. நினைத்தால் நாங்கள் கட்டாயமாக செல்வோம். We would go. Okay? Fine. இந்த மாதிரி பேருக்கான பதிலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஃபைனல் ஸ்லைட் ஏற்ற கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸை நான் இதோட எட் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி. வாழ்க பாரதம்.